அப்புறம் பிரியமானவர்களே, ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய வீட்டில் நல்ல சந்தோஷமாக கையில் ஒரு பொம்மையோடு விளாண்டுக்கிட்டு இருக்கு. அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. திடீர்னு அவங்க அப்பா கதவை திறந்து கையில் ஒரு புதுசாக நல்ல கலர்ஃபுல்லான அழகான ஒரு பெரிய பொம்மையை இந்த குழந்தைக்குன்னு வாங்கிட்டு வர்றாரு. உடனே இந்த குழந்தை அப்பாவுடைய கையில் இருக்கிற அந்த புது பொம்மையை பார்த்த உடனே அந்த பழைய பொம்மை என்ன செய்யுது அப்படின்னா டக்குன்னு அப்படி தூக்கி எரிஞ்சிடுது. அப்பாவுடைய கையில் இருக்கிற அந்த பொம்மையை வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பாவும் தன்னுடைய மகளுக்கு பரிசாக கொடுக்குறாரு. இதே போல தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் ஒரு புது விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பழைய காரியங்களை, கடவுள் விரும்பாத காரியங்கள் எல்லாம் தூக்கி போடணுங்க. அப்படி தூக்கி போடும்பொழுது தான் கடவுள் புதிய காரியத்தை, புதிய விஷயத்தை, புதியது அப்படின்னு சொல்லும்போது யாருடைய வாழ்க்கையிலையுமே இதுவரைக்கும் நடக்காத, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது. அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை கடவுள் செய்வார். நம்புறீங்களா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.